எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் தான் சார். எல்லாரும் ஆல்ரெடி நிறைய பேசிட்டாங்க. நான் சொல்றதுக்கு கண்டென்ட் இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு நடந்த லைஃப் ஸ்டடி ஒன்று சொல்றேன். நீங்க நடத்தின கிளாஸ் வச்சு நான் ஆல்ரெடி ஒரு சில ப்ராடக்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதை வச்சு நான் ப்ரொமோட் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வச்சு ஒரு ஆர்டர் வந்தது. ஆர்டர் பையர் என்னென்ன கேட்டாரோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் ஆயிடுச்சு, ஓகேன்ட்டாரு. அவர் ப்ரைஸிங் கேட்டார், கோட்டு கேட்டார். நானும் மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கி கோட்டும் கொடுத்துட்டேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி எந்த இடத்துல அந்த ப்ராஃபிட் வைக்க கூடாதோ அந்த இடத்துல ப்ராஃபிட் வச்சு கொடுத்துட்டேன். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது நான் அந்த இடத்துல அந்த ப்ராஃபிட் வைக்க கூடாதுன்னு எனக்கு தெரியாது. நீங்க பிரைசிங் ஃபர்ஸ்ட் நாள் ஆரம்பிச்சு, 2ஆம் நாள் ஆரம்பிச்சு, 3ஆம் நாள் கணக்கு கொடுத்தீங்க பாருங்க, அங்க கண்டுபிடிச்சேன். ஸோ நம்ம இந்த பிரைசிங் எங்க வைக்க கூடாதோ அங்க வச்சனால இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி தான் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் அவனுக்கு மெசேஜ் போடுறேன், மெசேஜ் பாக்குறான், ரிப்ளை பண்றது இல்லை. அலறி அடிச்சு ஓடிட்டான் போல. இதோட அவன் எப்ப திருப்பி வருவான்னு தெரியல. மேபி நீங்க உங்ககிட்ட முன்னாடி கிளாஸுக்கு வந்து முன்னாடி அட்டன் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டா தெரிஞ்சிருந்து அந்த பிரைசிங் ப்ராஃபிட் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு அவனுக்கு போட்டு கொடுத்தா மேபி எனக்கு அது கொஞ்சம் கரெக்டா போயிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பட் நடக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வரணும். ஸோ வந்து பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, எந்த இடத்துல ப்ராஃபிட் வைக்க கூடாதோ அந்த இடத்துல ப்ராஃபிட் வச்சிடும். எக்ஸாம்பிள் வந்து மேனுஃபேக்சர் வந்து மொத்தமா கொடுத்துட்டாரு எனக்கு. எக்ஸாம்பிள் சிஎஃப்ஐ கோட் வரைக்கும் கொடுத்துட்டாரு. ஆனா சொல்லிடுறேன் சார், எந்த இடத்துல வைக்கக்கூடாது, மொத்தமா அந்த இடத்துல வைக்கக்கூடாது. ஆனா என்ன பண்ணிட்டேன்னா, நான் மொத்தத்துக்கு சேர்த்து சிஎஃப் போட்டு ஒரு பர்சன்டேஜ் போட்டு வச்சிட்டேன். ஓப்பன் பண்ணி பாக்குறேன், எங்கேயோ போய் நிக்குது அமௌண்ட். இந்த அமௌண்ட் கொடுத்தா கண்டிப்பா அவன் திரும்பி பார்க்க மாட்டான் நான் நினைக்கல. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே திரும்பியும் பார்க்கல. இது எப்படி நடந்ததுன்னா, எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான். நானும் இதுக்கு ஒரு 2 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். ஒன்று வந்து 5 டே கிளாஸ், இன்னொன்று வந்து 14 டே கிளாஸ். அவர் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவாரு, நம்ம எப்போ வேணா பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து 5 டே கிளாஸ். அவர் அன்மியூட்லேயே போட்டு வச்சுப்பாரு, மியூட்டே எடுக்க மாட்டாரு. டவுட்னா நம்ம அப்புறமா ஃபோன் பண்ணி கேட்கணும். காலையில ஒரு 6 o'clock ஆரம்பிப்பாரு. அந்த தூக்க காலத்திலே போனா அவர் என்ன சொல்றாருன்னு விளங்காது. அப்போ என்ன நினைச்சிருந்தோம், இவங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சு நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோவா இல்லை. 2 கிளாஸ் அட்டன் பண்ணியும் நம்ம மேலே போவோமா, கரெக்டாக மூவ் பண்ணுறோமா, கரெக்டான மூவ் போதா, கரெக்டான ஸ்டெப் எடுத்துக்கிறோமான்னு எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத உங்களை தேடி பார்த்து கடைசியாக தான் கண்டுபிடிச்சது. நீங்கள் ஆரம்பித்த கிளாஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கினதான் கரெக்டான விஷயம் இல்லை அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நான் ஏமாந்தது கூட ஒரு அடியாக கூட இருந்துக்கலாம். ஆனால் அந்த அடியெலாம் கூட நம்ம ஓரளவு தாங்கிக்கலாம். ஆனால் அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சி நான் ஒரு ப்ராடக்ட்டோ இந்த பிரைசிங் மெத்தட் தான் கிடைச்சுன்னு நினச்சி நான் இறங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா அதில் நான் அடி வாங்கியிருந்தேன்னா வாழ்க்கையில நினைச்சிருக்க முடியாது. அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நான் நம்பிதான் இருந்தேன் உங்களை பார்க்காத வரைக்கும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, சரி நீங்க எந்த அளவுக்கு கரெக்டாக சொல்றீங்க அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஸோ எந்த ஒரு கிளாஸ்லையும் நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்கிறோன்றத விட அது எந்த அளவுக்கு கொண்டு வரதுன்றது சார் கிளாஸ் தான். ப்ரைசிங் மட்டுமே 13 நாள் முடிச்சு. இன்ஜினியரிங் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் மேக்ஸ் நிறையா போட்டேன் அப்படின்னா உங்க கிளாஸ் தான் சார். ஆக்சுவலாக எனக்கு ஒரு நோட்டே காலியாக இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பேனா பிடிச்சி எழுதுறேன், அந்த நோட்டு காலி ஆகுதுன்னா உங்க கிளாஸ்ல தான். இது வரைக்கும் ஒரு நோட்டு காலியாக 2வது நோட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேக்ஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி போகணும் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சனால நீங்கள் சொல்லி கொடுத்ததும், அதாவது அதே தான், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாமே ஒன்று தான். பட் அது எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும், எதுக்காக பண்ணணுன்றதை யாரும் சொல்லி தர மாட்டாங்க உங்களை தவிர. அதனால் நீங்கள் சொல்லி கொடுத்தோன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா கரெக்டாக போச்சு. இப்போ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. கண்டிப்பாக பொருளை கரெக்டாக நான் தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஆர்டர் எடுப்பேன். ஸோ நம்ம கற்றுக்கிற ஆள் வந்து கரெக்டான ஒரு ஆளாக இருக்கணும். எல்லாரும் கற்றுத்தராங்க, 150 ரூபா தான் நைட்டு கிளாஸ், எல்லாரும் சொல்கிறது தான். அதே நான் சொல்லணும்னு தான் இருந்தேன், பட் கண்டென்ட் சார் இல்லை சார். ஸோ வந்து நம்ம கற்றுக்கிற ஆள்கிட்ட கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எங்கே வேணால் மூவ் பண்ணலாம். டொமஸ்டிக் லெவலையும் மூவ் பண்ணலாம், இன்டர்நேஷனல் லெவலையும் மூவ் பண்ணலாம். ஸோ நம்ம மூவ் பண்ணுற இடத்துல கரெக்டாக மூவ் பண்ணிங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு டிசிஷனும் எடுத்து ஒரே நாளில் மேலே போயிடலாம், ஒரு வாரத்தில் மேலே போயிடலாம் அப்படின்னா மேபி நம்ம போகலாம். 2வது போகும்போது கண்டிப்பாக அது குழியாக தான் இருக்கும். மேடாவோ இல்லை உயர்த்தி தர ஏரியாவோ இருக்காது. அந்த இடம் ஒரு பள்ளமான ஏரியாவாக தான் இருக்கும். ஸோ எந்த இடத்தையுமே நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணும்போது பார்த்து ஒரு கரெக்டான ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்களா, கரெக்டான சப்போர்ட் வருமா, இல்லை நம்ம கால் பண்ணால் எடுப்பாங்களா, எந்த டைம்ல எடுப்பாங்களா, இல்லை மெசேஜ் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்த்து கரெக்டான மென்டரா அப்படின்றத கண்டிப்பாக வெரிஃபை ஆகணும். ஏன்னா நம்ம பே பண்ணுறோம், பே பண்ணல 2வது விஷயம். ஒரு விஷயத்தை கற்றுக்க போகும்போது கரெக்டான ஒரு ஆள்கிட்ட கற்றுக்கிட்டா மட்டும் தான் நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சொல்லித்தரவங்கெல்லாம் கரெக்டுன்னு தான் தெரியும் எப்போனா நம்ம கரெக்டான ஆளை பார்க்காத வரைக்கும். கரெக்டான ஆளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நாலேஜ் கிடைக்கும். நம்ம பண்ணல செகண்ட் விஷயம். ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். நாலேஜ் இல்லாமல் நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அது கண்டிப்பாக கூலியாக தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு மூவும் எடுத்து வைக்கும்போது கரெக்டான ஆள்கிட்ட கற்றுக்கிட்டோம்னு வெரிஃபை பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக மூவ் பண்ணி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து நல்லபடியாக வாங்க. அவ்வளோதான் சார். ஆல்ரெடி எல்லாரும் சொல்லிட்டாங்க.
இவ்வளோதான் இருக்கு. தேங்க்யூ.